பாருங்கள் என்ன வடிவான ஒரு வீலண்டு. இப்போ நேரம் வந்து 5:45. எனக்கு இதுலேருந்து 6:05க்கு தான் ட்ரெயின் இருக்குது. பாருங்கள் வீடியோ ஒன்று எடுக்கிறேன் எப்படியாண்டு சின்ன வீடியோ. இன்றைக்கு வந்து டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. பாருங்கள் என்ன வடிவாக எடுக்கிறேன்னு சொல்லி வீடியோ. அழகான வீடியோ, அழகாக இருக்கும் பாருங்கள். இந்த கணக்க வீடியோ செய்திருக்கிறேன். இன்றைக்கு ஒரு நாள் தான் எனக்கு லீவு. இது இப்படியே வரேன் யூடியூப்பில் லைவாக. ஒரு நாள் தான் லீவு. அப்போ கணக்கு இடம் போய் கணக்கு இதுகள் எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். ஒன்று அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இரவாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பாருங்கள். இது வந்து சரியான தூர இடம். நான் இன்றைக்கு நான் இந்த இடத்துக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று எடுத்துக்கொண்டு போவோம். வன்னி மலத்தில் யூடியூப்பில் இடங்கள் காட்டுறேன்ட்டு சொல்லி போட்டு கணக்கு இடங்கள் இன்னும் காட்ட இல்லை. அப்போ வந்து ஒரு சின்ன இடத்தை காட்டுவோம்ன்ட்டு வாங்க அப்படியே உள்ளுக்குள்ளே போவோம். நாம் வந்த லகாரன்னு சொல்கிறது இது வடிவான ஊர். இது வந்து நான் ஒரு இடமும் இன்டர்நெட்டில் அடித்து பார்க்குறேண்ணா. இன்டர்நெட்டில் அடித்து பார்த்து அப்படியே எடுக்கிறப்ப என்ன வடிவாக இருக்குன்ட்டு பாருங்கள். லைட்டுகள் விளக்குகள் பார்த்தீங்களா. இதை சொல்கிறேன் அவுட்டோ பெருசாண்டா அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவுட்டோ பெருசு அழகாக இருக்குது. இது கொஞ்சம் தூர இடம். நான் அப்படியே பாருங்கள் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். கொஞ்சம் தூர இடம். எனக்கு பரிசுக்கு வந்து போகிறதுக்கு 2 மணித்தியாலம் ஆனாலும் நான் வந்து தூர இடங்களை கொஞ்சம் விருப்பப்படுற கூட. ஏனெண்டா எனக்கு அமைதியை கூடுதலாக விரும்பினா இப்படி இடங்களுக்கு வந்துட்டால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி வந்து நான் பார்க்குறேன். எனக்கு இந்த இடத்துல இருந்து 6:05 ஆகும் ட்ரெயின் வாரதுக்கு. 6:05 ஆகும். பாருங்கள் என்ன வடிவாக இருக்குன்னு சொல்லி அதுக்கு பிறகு ட்ரெயின் எடுத்து போயிடுவேன். ஏன்னு கேட்டால் ஒரு விஷயத்துக்குள்ளே ஃபுல்லாக இறங்கிட்டோம்னு சொன்னால் இவ்வளோ வந்தாலும் ஓடியாடி செய்தால்தான் அதில் வெற்றி கிடைக்கும். இல்லை சோர்ந்து போயிட்டோம்னு சொன்னால் அதை வந்து ஒன்றுமே செய்யலாது. அதனால் நீங்கள் பாருங்கள் வீட்டில் இருந்து கூட டெலிவிஷனில் பார்க்க வன்னி மலத்தில் யூடியூப்பில் எவ்வளோ அழகான இடங்கள் இருக்குது. ஃப்ரான்ஸில் இருக்கிற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா மேரெல்லாம் நீங்கள் பார்க்க கூட இப்படி இடங்களுக்கு கூட நாங்களும் போகலாம், தூர இடங்களுக்கு போகலாம்னு சொன்னால் உங்களுக்கு உண்மையிலேயே தூர இடங்கள் நீங்கள் வாரது பிரச்சனை இல்லை. உங்களுக்கு மொழி தெரியணும். மற்றது வந்து வேலை இல்லாமலுக்கு தூர இடங்களுக்கு நீங்கள் வந்துடாதீங்க. சரியாக கஷ்டப்படுவீங்க. தூர இடங்களுக்கு வேலையெல்லாம் வந்தால் அதுகளை பார்த்துக்கொள்ளுங்க. தூர இடங்களை பார்க்க ஆசையாக இருக்கும். ஆனால் இங்கே எங்கட கடையில் எங்கட அண்ணாக்கள் வச்சுருக்க மாதிரி தமிழ் கடையில் எல்லாம் வந்து இங்கே சரியான இருக்காது. காரணம் என்னென்னு கேட்டால் இந்த இடங்களுக்குள்ள வந்து உள்ள மீறியல் வந்து ஓத்தரேசியன் கொடுக்காது. இங்கெல்லாம் இந்த பாருங்கள் 6:45 ஆகுது. இங்கே எல்லாமே அமைதியாகிட்டு. 2 ஆக்கள் வந்து வேலை முடிஞ்சு கொண்டு போயிடணும். மற்றது இங்கே வந்து மொழி தெரியாமலுக்கு வேலைக்கு ஆக்கள் ஏன் எடுக்க மாட்டேனோம்னு கேட்டால் என்ன காரணம்னு கேட்டால் இப்போ உண்டை விளங்கி செய்யக்கூடிய தன்மை இருந்தால் தான் நீங்கள் எல்லாம் வேலை தருவீனா. இல்லையென்று சொன்னால் அந்த கொடுக்குற சம்பளத்துக்கு இவருக்கு சரியில்லையென்று சொன்னால் அவங்க உடனே நிப்பாட்டிடணும். அதுக்காகத்தான் சொல்கிறேனே தவிர மற்றும்படி நீங்கள் என்ன மொழி தெரியாதுன்னு சொல்லி தவறான மாதிரி யோசிச்சிட வேண்டாம். அதால் இப்போ பரிசை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து நீங்கள் பரிசில் வந்து எல்லா இடங்களும் எல்லா கடையிலும் இருக்க உங்களுக்கு எல்லா இடங்களும் வேலை வாய்ப்பு. அதான் பரிசு நான் முந்தி வச்ச வீடியோ மாதிரி பரிசு ஒரு செல்வம் கொளிக்கிற பூமி. அதால் வந்து பரிசில் வந்து நீங்கள் உழைக்கலாம். உழைச்சி நல்ல மாதிரி இருக்கக்கூடிய இடம் தான் பரிசு. இதுகள்லாம் வந்தால் என்னென்னு கேட்டால் இங்கேலாம் வந்து வாடகைகள் இதெல்லாம் செட்டியான கூட வாடகையெல்லாம் நெட்டுப்பு வாடகை இந்த இடங்கள்ல. ஏன்னா இதெல்லாம் வந்து பூர்வீக குடி ஃப்ரெஞ்சு தான். அப்போ இங்கேலாம் வந்து வாடகைகள்லாம் சரியான கூடவாக இருக்கும். நான் வைக்கிறேன், நீங்கள் பாருங்கோ. இல்லை இது வந்து எங்களுக்கு எல்லா இடங்களில் இருக்கிற ஆக்களும் பார்க்கணுமென்று விருப்பப்பட்டு வைக்கிறேன். நீங்கள் பாருங்கோ, நல்லபடியாக இருங்கோ. நேரம் குளிரும் கொஞ்சம் இறுக்கி கொண்டு இருக்குது. என்ன ஒரு மூலையில் சந்திப்பேன். நன்றி வணக்கம் நண்பர்கள், தமிழ் சொந்தங்கள் உறவுகளுக்கெல்லாம்.